தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி, ம். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து வென்றிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து வென்றிருக்குதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு பிறப்பால் தமிழர் ஆட்சியை பிடிப்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. அதில எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா, அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனைய ஓரளவுக்காச்சும் ஒரு ஊர்கால வச்சாச்சு வச்சிருப்பாருன்னு நெனச்சோம். அதுவும் கூட அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காங்கிரஸ வந்து மேடை ஏத்திட்டு வராரு. ஸோ, ரொம்ப நாளைக்கு நிக்காது ஆட்சி. இதுல சாபமா விடல. உண்மையாவே சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிக்கலாவே ரொம்ப நாளைக்கு நிக்காது. இல்ல அது நம்பர்ஸ் கிடைச்சா ஆட்சி கன்டின்யூ ஆக போகுது. நம்பர்ஸ் எப்படி கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? ஏன் என்ன கிடைக்கல இப்போ? இப்ப 5 கிடைச்சிருக்கு. ஆ மிச்சது எங்கேருந்து வரும்? இன்னும் ஒரு 6 தேவை. அது எங்கேருந்து வரும்னு நெனைக்கிறீங்க? அந்த 6 மற்ற கட்சியில இருந்து இப்ப கூட்டணிக்கு நிச்சயம் ஆதரவு கொடுக்க தான் போறாங்க. விசிகாக 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. விசிகா 2 இருக்கு. ஆமா. கம்யூனிஸ்ட்ல 4 இருக்கு. ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு பாமக இருக்குன்னு வைங்களேன். சரி. பாமக எவ்வளோ சீட்ஸ் இருக்கு இப்ப? பாமக 4 சீட் 4 இருக்கு. சீட் இருக்கு. ம். அடுத்து நம்ப தாவிட்டே இருப்பாங்கல்லங்க. கட்சி விட்டு கட்சி தாவுவாங்கல்லங்க. ஐயோ! அந்த பேலஸ்லாம் கட்டுனது அந்த மாளிகைலாம் இடிக்கும்போது திமுக மாளிகை இடிச்சது. அந்த மாளிகை இடிச்ச அந்த கரையினால அரசியலுக்கு வந்து திரும்ப அந்த மாளிகை இடிச்ச திமுகவோடயே போய் உட்காந்து, இப்ப அந்த திமுகவுக்கும் துரோகம் பண்ணி, இப்ப இந்த பக்கம் தேமுதிக. தேமுதிக ஓ தெரியுமில்லைங்க? இதுக்கு தான் இவ்வளவா? அதான் அவ்வளோ வரலாறு இருக்குல்ல அவங்க தேமுதிகக்கு பின்னாடி. அந்த தேமுதிகல ஒண்ணு இருக்காங்க. அவங்க இப்ப இப்படின்னு போட்டு நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 118 கிட்ட தான் வரும். ம். இல்லைன்னா 119 வரைக்கும் இல்ல ஏதாவது அந்த கொண்டு வரலாம். பெரும்பான்மை நிரூபிக்கிறது அது போதும். அது போதும். 118 இருந்தா அது போதும். கவர்மெண்ட் போதும். ரன் பண்ணலாம். கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை யார் வேணாலும் கொண்டு வரலாம். கொண்டு வருவாங்கல்ல. இல்ல அதுக்கான இப்ப நான் தேவை இப்ப எங்க எழும்? இல்ல ஒரு 6 மாதம் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும் அவங்களுக்கு. ஆமா. டெஃபினட்டா. இன்னொன்னு இவங்க வந்து ஒரு புதுசு. அதனால எப்படி உங்களுக்கு ஒரு 1 வருஷம் வரைக்குமாவது டைம் விடுவாங்க எல்லா சரி விஷயத்திலயும். அததான் நான் சொல்றேன். 5 வருஷம் பீரியட்ல வரைக்கும் இந்த ஆட்சி வந்து நிலை பெற்று நிக்காதுங்கிறத நான் சொல்றேன். ஆ. கண்டிப்பா வந்து இது நடுவுல கவிழ்ற ஆட்சி தான்.